சம்மர் ஆரம்பிச்சாச்சுங்க. நல்லா வெயில் 3 நாளா கொளுத்தி எடுக்குது. இனியெல்லாம் நம்ம வந்து புதுசா செடி வச்சு விதை போட்டு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயந்தான். பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு விடலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லியை வந்து 2ஆ உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம வந்து நாட்டு கொத்தமல்லி போட்டோம்னா சூப்பராக வரும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெயில் இல்லாத இடமா பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் வாடாமல் இருக்கும். நான் ஏற்கனவே இங்கே மண் போட்டு வச்சுருந்த இடத்துல மண்ணை ஃபுல்லாக நல்லா வந்து கிளறி விட்டு அதுலேயே அப்படியே போட போகிறேன். பாருங்கள், நல்லா மண் பொது பொதுன்னு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே கொட்டி வச்சுருந்த மண். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கீரை விதை எல்லாம் போட்டு. இதை ஃபுல்லாக நான் அப்படியே வந்து போட்டு விட்டுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு அதில் அப்படியே கொத்தமல்லி விதை போட்டு மண் போட்டு மூடி விட்டுட்டுருந்தேன். இப்போ இப்படியே வச்சு இந்த மாதிரி அப்படியே மண்ணை கிளறி அப்படியே நம்ம விதை போட்டோம்னாலே சூப்பராக வருது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுட்டே இருக்கணும். அந்த ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கொத்தமல்லி வந்து சூப்பராக முளைச்சி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நிறைய விதை பக்கம் பக்கமாக விழுகுதோ அந்தளவுக்கு செடி நல்லா நெருக்கமாக முளைச்சி வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள் போட்டாச்சு. இது மேலே வந்து நம்ம அந்த விதை மூடுற அளவுக்கு கொஞ்சம் மண் போட்டுருவோம். முடிஞ்சளவுக்கு கல் இல்லாமல் நல்ல மண்ணாக பார்த்து அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இந்த விதை ஃபுல்லாக ஓரளவு மறையிற அளவுக்கு நம்ம மண் போட்டாச்சு. மீதி இருந்த விதையும் வந்து நம்ம இந்த உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் அப்படியே போட்டு தண்ணி விட்டாச்சு. எல்லாம் ஃபுல்லாக நல்லா தண்ணி நான் தொளிச்சு விட்டேன். இது பாருங்கள், உள்ளுக்குள்ளே நிறைய மிளகா நாற்று அப்படியே முளைச்சிருக்கு. இது எல்லாமே இந்த செடியில் இருந்த மிளகா பழத்துலேருந்து அப்படியே விழுந்தது தான். அடுத்து கொஞ்சம் கீரை வந்து அறுவடை இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பசலைக்கீரை, சுகர் கீரைன்னு சொல்கிற அந்த கீரை நல்லா ஒரு 2, 3 செடி கொஞ்சம் நல்லா தளன்னு இருந்தது. அதை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா தண்ணியில் அலாசிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்துக்கடியில் கீரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு தளன்னு இருக்கும். அடுத்து இது வந்து ஒரே ஒரு முள்ளங்கி வந்து நல்லா விட்டுருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கிழங்கு வைக்காமல் நல்லா சூப்பராக தளன்னு கீரை வந்துருச்சு. அதனால் இது அப்படியே வந்து ஒரு பொரியலுக்கே ஃபுல்லாக வருங்க. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இலையை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பொரியல் பண்ணோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முள்ளங்கி இலை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முடக்கத்தாங்கீரை அதே மாதிரி தான். தோசை மாவுலலாம் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லதுன்னு சொல்லுவாங்க மூட்டு வலிக்கெல்லாம் கூட. கொடி சூப்பராக படர்ந்து போயிட்டுருக்குது. அதனால் இந்த இலையை ஃபுல்லாக நம்ம எடுத்து அப்படியே நம்ம அரைச்சி மாவில் கலந்து அப்படியே சுடலாம். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தாட்டி பார்த்திங்கன்னா அரசாணி கொடி ஒரு நல்ல சூப்பராக அப்படியே தழைஞ்சி வந்துட்டுருக்குது. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அளவான சைஸாக தான் வரும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சொரக்கொடி இப்போ தான் போட்டு விட்டு அப்படியே நல்லா முளைச்சி வந்திருக்குது. அடுத்து வந்து தண்டங்கீரை ஒரு செடி மட்டும் நல்லா விதைக்கி விட்டுட்டோம். நல்ல பூ வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக வந்திருக்குது. இதெல்லாம் கிள்ளி எடுத்துக்கிறோங்க. நம்ம ஒரு 3, 4 செடி இருந்ததுனால கிள்ளி எடுத்துடலாம். அந்தளவுக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அது முளைச்சி வந்துருச்சு கீரை. அடுத்து இது ஃபுல்லாகவே வந்து தண்டங்கீரை தான். அங்கங்கே முளைச்சிருந்தது அப்படியே தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இதில் வேணுங்கிறப்ப நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள்.